வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கலக்கலான சிக்கன் லெக்கை வச்சுட்டு நம்ம கிரில் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் கிரில் செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்னைக்கு ஒரு 5-6 நம்பர்ஸ் ஆஃப் சிக்கன் லெக்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 எலுமிச்சை பழம் எடுத்திருக்கேன். தந்தூர் மசாலா நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு தந்தூர் மசாலா எடுத்திருக்கேன். உங்களுக்கு தந்தூர் மசாலா கிடைக்கலன்னா நீங்கள் நார்மல் சிக்கன் கபாப் மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். ஆரிகானோ ஹர்ப்ஸில் நான் இன்றைக்கி ஆரிகானோ எடுத்திருக்கேன். ஆரிகானோ 1 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஆரிகானோவை தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது நான் 1.5 டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். தயிர் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு ஒரு கலக்கலான சிக்கன் கிரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே பாருங்கள், நான் ஒரு அகலமான பவுல் எடுத்திருக்கேன். இதில் நம்ம எடுத்த சிக்கன் லெக்ஸை 1 by 1 நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், லெக்கை எடுத்துகிட்டு ஒரு நைஃப் வச்சுட்டு நம்ம இன்டெப்ட் போன் வர வரைக்கும் நம்ம கட் பண்ணிக்கலாம். சிக்கனை பாருங்கள், இன்டெப்ட் போன் வரைக்கும் நம்ம போகணும். ஸோ இது போல் நான் சிக்கனை கட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு கட் பண்ணியிருக்கேன். இதே போல் நம்ம எடுத்த எல்லா சிக்கன் லெக்ஸையும் நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம் பவுலில். சிக்கன் லெக்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிட்டோம், நம்மளுடைய பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், நான் எடுத்திருக்கேன் ஆரிகானோ ஸ்பைசஸை நான் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மிக்சடு ஹர்ப்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வேறு இன்றைக்கி ஆரிகானோ மட்டும் ஆட் பண்ணுறேன். ஆரிகானோவை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கி சிக்கன் தந்தூர் மசாலாவை ஆட் பண்ணலாம். சிக்கன் தந்தூர் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம். இது ஜஸ்ட் ஒரு கலருக்காக தான், பிரைட் ரெட் வரத்துக்காக வேண்டி இல்லை, ரொம்ப டார்க் ப்ரௌனாக வராமல் கொஞ்சம் கிறிஸ்பியான கலர் வரத்துக்காக வேண்டினா நான் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடரை தந்தூர் மசாலா கூட ஆட் பண்ணுறேன். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இஞ்சி பூண்டு விழுதை நான் ஆட் பண்ணிடுறேன். சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஓவர் கோட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம கையை வச்சுட்டு நல்லா பிணைஞ்சு விடலாம். ஸோ ஓரளவுக்கு சிக்கனை நான் ஓவர் கோட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தயிரை ஆட் பண்ணிடலாம். தயிரை சேர்த்துட்டு நம்ம கை விட்டு நம்ம பிணைஞ்சிக்கலாம். அப்போ தான் சிக்கனில் மசாலா எல்லாமே நல்லா ஓவர் கோட் ஆகும். நல்லா ஒரு 5 minutes போல் நம்ம கை இதிலேருந்து எடுக்காமல் நல்லா பிணைஞ்சு கொடுக்கணும். ஃபைவ் மினிட்ஸ் போல் நான் கை எடுக்காமல் நல்லா சிக்கனை மேரினேட் பண்ணிட்டேன். பாருங்கள், நான் ஒவ்வொரு சிக்கனுமே செப்பரேட்டாக எடுத்து நான் இண்டிவிஜுவலாக நான் மேரினேட் பண்ணியிருக்கேன் நம்மளுடைய மசாலில். இப்போ ஃபைனலாக நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம எடுத்த லெந்தரோடைய லெமன் பழத்தை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு வாட்டி. ஸோ சிக்கனை நம்ம நல்லா கலந்து விடணும். அப்போ தான் நம்ம இன்டெப்த் வரைக்கும் போட்ட அந்த ஸ்லைஸ் வரைக்கும் நம்மளுக்கு நல்லா மேரினேட் ஆகும். சிக்கன் உப்பும் உரப்பும் சிக்கன் ஃபுல்லாகவே நம்மளுக்கு இருக்கும். ஸோ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த சிக்கனை நம்ம மினிமம் 1.5 hours போல் நம்ம மேரினேட் பண்ணோம். மேக்ஸிமம் 3 hours போல் மேரினேட் பண்ணோம். இது சிக்கன் லெக்ஸ்னால மேக்ஸிமம் நம்ம 3 hours போல் மேரினேட் பண்ண போதும். நான் இன்றைக்கி 2 hours போல் மேரினேட் பண்ண போகிறேன். ஸோ 2 hours கழித்து பார்க்கலாம் நம்ம சிக்கன் கிரில் எப்படி செய்கிறதுன்னு. கிரில்லுக்காக நம்ம சிக்கனை மேரினேட் பண்ண 2 hours போல் ஆயிடுச்சு. சிக்கன் கம்ப்ளீட்டாக மேரினேட் ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி மைக்ரோவேவ் அவனில் தான் பண்ண போகிறேன். நம்ம குக்கர்லேயும் பண்ணலாம். குக்கரில் ஒரு 10 நிமிஷம் போல் சால்ட்டை கொத்திட்டு ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு தட்டில் சிக்கன் வச்சு க்ளோஸ் பண்ண கிரில் ஆகும். நான் இன்றைக்கி அவனில் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ அவன் ப்ராசஸை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அவன் கிட்ட வந்தாச்சு. இப்போ நம்ம அவனை ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அவனை 10 நிமிஷம் போல் ப்ரீ ஹீட் பண்ண போகிறேன். பாருங்கள், 170 degree செல்சியஸில் நம்ம அவனை 10 minutes போல் ப்ரீ ஹீட் பண்ணலாம். ஸோ அவன் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ப்ரீ ஹீட் ஆகட்டும். ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கிரில் ரேக்கில் வச்சு நம்ம கிரில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவன் ப்ரீ ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ள நம்ம கிரில் ரேக்கில் சிக்கனை நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி ஒரு 2-3 பீசஸ் வரைக்கும் நான் சிக்கன்ஸை செட் பண்ண போகிறேன் கிரில் ரேக்கில்.
கிரில் ரேக்கில் நம்ம செட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நான் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் எடுத்திருக்கேன். ஆயிலை வந்து நம்ம ப்ரஷ் பண்ணிக்கலாம். லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டால் போதும், ரொம்பலாம் ப்ரஷ் பண்ண தேவையில்ல ஆயிலை. சும்மா இந்த 3 சிக்கனுக்கும் லைட்டாக கோட்டிங் போட்டு விட்டால் போதும் ஆயிலால். எந்த எண்ணெயை வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆயிலை ப்ரஷ் பண்ணியாச்சு. அவன் ப்ரீ ஹீட் ஆனதுமே நம்ம இதை எடுத்து நம்ம அவனில் செட் பண்ணிடலாம். பாருங்கள், அவன் வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிட்டோம். ஹென் ப்ராசஸ் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம செட் பண்ண கிரில் ரேக்கை வந்து நம்ம உள்ளே வந்து செட் பண்ணிடலாம். ஸோ கிரில் ரேக்கை வந்து நம்ம அவனில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. அவனை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நான் டேரெக்டாக நம்ம கிரில் ஆப்ஷனுக்கு வரலாம். கிரில் ஆப்ஷனில் வந்து நம்ம 25 மினிட்ஸ் போல் கிரில் பண்ணலாம். ஸோ 25 மினிட்ஸ் போல் நான் செட் பண்ணியிருக்கேன். கிரில் ஆப்ஷனில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 25 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய சிக்கன் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்து வந்திருக்குன்னு. ஸோ பாருங்கள், நம்மளுக்கு கிரில் வச்சுட்டு இருந்தோம் 25 மினிட்ஸ் டைம் எந்த ஆயிடுச்சு. இப்போ நம்ம அவனை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவனை ஓப்பன் பண்ணி நம்ம சிக்கனை வெளியே எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப கலக்கலான சிக்கன் கிரில் உங்களுக்காக வந்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். மறக்காமல் இந்த கிரில்லை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க. இது போல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கட்டாயமாக உங்களுக்காக வேண்டி போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.